எப்படி இருக்கீங்க? அகைன் புது வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போகிறோம். எங்கன்னா விருதாச்சலத்துக்கு போகிறோம். இங்கே நம்ம சென்னையிலேருந்து விருதாச்சலம் கல்யாணத்தில் பிளான்லாம் பண்ணி பக்காவாக பேக்கேஜ்லாம் லக்கேஜ்லாம் புக்கை எடுத்து வச்சாச்சு. என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. வீட்டில் இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் வந்தோடனே ஆட்டோ பஞ்சர். ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற லிஃப்ட் கொடுத்ததுக்கு கிஃப்டா? காலையில 10 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னது 10-11 ஆயிடுச்சு, 11-12 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு தவிர்த்துட்டு கிளம்புற மாதிரி இல்லை. சரி அப்புறமா கிளம்பலான்ட்டு எல்லாரும் போயிட்டு கொஞ்ச தூரம் வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட வரல, வண்டி பஞ்சரு. ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், டயர் கொஞ்சம் சரியில்லை, மாத்திரா. நம்ம டிரைவர் ஒருத்தருக்கா, இந்த குண்டு பையன் வருவான், காட்டுறோம். ஆமா, அதெல்லாம் கிளம்பி எல்லாம் நல்லா ஹைப்பா கிளம்புனாங்க. சூப்பரா கிளம்பணும். எல்லாரும் கிளம்புறதுலாம் ஒரு மாதிரி எல்லாம் ஜாலியா கிளம்புறானுங்க. கடைசியா இப்போ பஞ்சர் ஆகி ஒரு மணி நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இங்கேயே தான் நிக்கிறோம். இதை நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கனவு மட்டும் சொல்றான், இப்படி போயிடலாம்னு சொல்றான். ஒரு டயரை மாத்த மாட்டேன்றான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. இங்கே ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்குன்னா, இன்னும் போக போக என்னென்னலாம் இந்த ஆட்டோ பண்ண போகுதுன்னு தெரியல. அழகா பஸ் டிக்கெட் புக் பண்ணி ஒரு 300 ரூபாவோ 400 ரூபா கொடுத்து போயிருக்கலாம். ஆட்டோல போலான்ட்டு 1 மாசமா சொல்லிட்டு இருந்தா, சரி ஓகே, ஏன் ஆசைப்பட்டதை ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோலயே போலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, போக பார்க்கலாம். பாருங்க, 1.5 மணி நேரமா நடு ரோட்ல நின்று இருக்கோம். 1.5 மணி நேரம் கிட்ட இருக்கும். போனா டயர் வாங்கிட்டு வரேன்ட்டு வாங்கினானா செய்யறானான்னு தெரியல. ஆளே இன்னும் காணும் அவனை. அசிங்கமா தான் தலை சொல்லணும். இவனெல்லாம் இருக்குன்னு தலை சொல்றது. இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு ஆரம்பிக்கிறோம். ஆனா அது நிறைய தடங்கள் தான் வந்து தடங்களே நீதான். சரியான மைண்ட் பேக். எப்படியாவது எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் பாத்துக்கலான்ட்டு தான் வழி இல்லை, என்ன பண்ண முடியும். எதிரெல்லாம் பார்த்தான் ப்ரோ. காலையில தான் போயிட்டு அந்த அண்ணா கிட்ட டயர் எவ்வளோ ரேட்டு எல்லாமே கேட்டுல இருந்தான். கடைசியில இப்படி பண்ணிட்டான், வேணுமனே பண்ணிட்டான். அவங்க வீட்டுல சொல்லுங்க 4 மணிக்கு போலான்ட்டு. அவன் சொன்ன டைமே அந்த 4, 5, 6 ஆகிட்டான். நல்ல வேலை நம்ம ஏரியால ஏதோ நல்ல பிரச்சனை இல்லை. பைபாஸ்ல ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. செத்துருப்படி ஒரேடியா உன்னை நானே சாப்பிட்டு ஆட்டோ ஸ்டாப்ல போட்டு வீட்டுக்கு நந்து வர வேண்டியதான். இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவலியும் முடிஞ்சு டயரை மாட்டி ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 4 மணி கிளம்பணும். இப்போ 4:30 கிட்ட இருக்கோம். 4:30 கிட்ட இருக்கோம். எல்லாம் இந்த நாயால் ஆரம்பத்துல இருந்து இந்த எப்போ நாங்கள் பிளான் கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த பிளான் போயிட்டு இருக்கு. இந்த 1 மாசத்துமாவே நாங்கள் வந்து இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ரெடி பண்றா, ஆட்டோல போகணும்னு சொல்லிட்டான். நாங்கள் பஸ்ல போகலான்னு சொன்னதுக்கு வேணாம் ஆட்டோல போகலான்ட்டான். ஸோ அப்போ ஆட்டோல போனோம்னா நம்ம யாரை எடுத்துக்கணும், ஆட்டோக்கு யார் ஓனரோ அவங்க தானே பொறுப்பெடுத்துக்கணும். அதானே உலக வழக்கம். ஸோ அவன் வந்து ஆட்டோ ரெடி பண்ணல, எதுவுமே ரெடி பண்ணான். ஆனா எது முக்கியமாகவே அதை பார்க்கல, அதை விட்டுட்டான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. கரெக்டா கிளம்பி வெளியே வரோம். நீங்க பாத்துருப்பீங்க, அவ்வளவுதான் பிளாஸ்ட் டயரு. அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிச்சு வண்டியே. அப்புறம் எப்படியோ போயிட்டு ரெடி பண்ணி காசு கொடுத்து வாங்கி அவங்கிட்ட பிச்சை கேட்டு, ஐயோ தடங்கள் வரலாம். ஆனா இது பயங்கர தடங்களா இருந்துச்சு. பரவாயில்ல, தடங்கள்லயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. பட்டுன்னு அது மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. நடக்கும் தெரியும், ஆனா திடீர்னு நடக்கும் தெரியாதுல்ல. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும்.
அதான் இப்போ இதுக்கப்புறம் என்ன தெரியல, இதுக்கப்புறமா ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா வண்டியில ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி? இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கப்புறம் பக்காவா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை, பார்ப்போம். நம்பிக்கை தும்பிக்கை. அப்புறம் நாங்க வர வழியில ஒரு கோயிலுக்கு போனோம். வேண்டுதல் ஒண்ணு போட்டு. ஆமா, நல்லபடியா நான் செஞ்சு பயம் வந்துச்சு, எங்களுக்குலாம் செம பயம் வந்துச்சு. ஆரம்பத்திலேயே வந்து டப்புன்னு டயர் பஞ்சர் ஆனோன்னு கொஞ்சம் தூரம் கூட போல போன கொஞ்ச நேரத்திலேயே வேலையை காமிச்சிட்டான். ஒரு சின்ன வேலையா போனோம், அந்த இடத்துல லாக் ஆயிட்டோம். அதனால வர வழியில தெய்வத்தை ஒரு கும்பிட்டுட்டு இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். இப்போ இந்த பிளான், இந்த ட்ரிப் எப்படி போக போகுதுன்னு தெரியல. எப்படி முடிய போகுதுன்றது ரெண்டாவது, போல எப்படி போக போறோம்ன்றது தெரியல, என்ன கெதி ஆக போறோம்னு தெரியல. அது இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டிலாம் இதான் என் தெரிஞ்சு இவன் கூட நான் லாஸ்ட் வரதா இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் கூட இவன் பிளான் பண்ணா நான் வரது லாஸ்டா இருக்கும். ஏன்னா செம்ம டென்ஷன் ஆக்கி விட்டான். இவன் ஒரு பக்கம் டென்ஷனையும் சுத்தி இருக்கவன் நிறைய பேர் சில பல டென்ஷன்லாம் ஏற்றி விட்டாங்க. அதனால அடுத்த வாட்டி கொஞ்சம் கரெக்டா வாமாமா. வீட்டுக்கு கூப்பிடுவா கொண்டு அதுலயே இரு. வீட்டுக்கு இல்ல, அடுத்த வாட்டிலாம் நல்ல பிளான் போடுறோம்னா கரெக்டா. பிளான் எல்லாமே நல்ல பிளான் தான். நல்ல பிளான் தான், நாசமா போயிடும். ஆமா, நல்ல பிளான் ஐயோ பிளான்லாம் அச்சிக்கவே முடியாது. சும்மா அப்படி கீச்சிடலாம், அவனை தூக்கிடலாம், இவனை பண்ணிடலாம், ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த ட்ரிப்ல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நாங்க 3 பேர் போறது நல்ல விஷயமே. எல்லாரும் வந்தானா இன்னும் அசிங்கமா திட்டி இருப்பாங்க. நாங்க 2 பேர் இருந்தாலும் அவன் பெருசா அதை எடுத்துக்க மாட்டான். அதுதான் அப்படி சொல்றான். வந்தா டிராபிக் வேற, நீ முகூர்த்த நாள் வேறையா, ரொம்ப டிராபிக். ஆனா ஒன்னும் போற போக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. சந்திப்போம். டாடா.